ஷேர்சேட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் இது. இப்போ இதுக்கு போட்டியாக ஹலோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ஆப் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பை பற்றி நிறைய பேர் டீட்டெயில் கேட்டதுனால இப்போ இந்த வீடியோவை செய்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Back from the dead. ஸோ முதல்ல இந்த ஹலோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முதல்ல ஓப்பன் பண்ண உடனே நமக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சில பெர்மிஷன்ஸும் கேட்கும். அதை ஆக்சஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த பெர்மிஷனை கிராண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி அந்த டேபிளில் தானாலே என்டர் ஆயிரும். அப்படி என்டர் ஆகலைன்னா அதை என்டர் பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை டேப் பண்ணி முடிச்சிடலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஃபேஸ்புக் அல்லது கூகுள் அல்லது ட்விட்டர் மூலமாக கூட உங்களால் லாகின் செய்ய முடியும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டாவது ஸ்க்ரீனை பொறுத்தவரையும் நமக்கு என்ன விஷயம் கேட்கணும்னு கேட்டிங்கன்னா நேம், அதாவது உங்கள் பேஜுக்கு என்ன விதமான பேர் வைக்கணுங்கிறது மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் பர்சனல் நேமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நேமாக இருக்கட்டும். ஸோ இப்போ நான் ஒரு நேம் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேலரியில் போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ அதை கிராண்ட் பண்ணி முடிச்ச உடனே தேவையான ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்கணும் மாதிரி விஷயங்கள் வச்ச பிறகு கிராப் பண்ணிடுங்க. கிராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவதாக உங்களுக்கு ஜெண்டர் கேட்கும். அதாவது ஆனா பெண்ணான்னு மாதிரி கேட்கும். ஸோ அந்த ஜெண்டரை கொடுத்ததுக்கப்புறம் கீழே முடிந்தது அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை டேப் பண்ணிடுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்கள் ப்ரொஃபைல் செட் ஆயிரும். இப்போ இந்த ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பதிவுன்னு இருக்கும், இன்னொன்று சேர்க்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். பதிவு அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் அதில் வரும். உதாரணத்துக்கு டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பதிவில் இருக்கும். ரெண்டாவதாக சேமிக்கப்பட்டது அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் போஸ்ட்டை பார்த்து அது நமக்கு பிடிச்சி போய் அதை சேவ் பண்ணி வைக்கணும். அதாவது புக் மார்க் மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது பண்ணும்போது உங்களுக்கு சேமிக்கப்பட்டது ஆப்ஷனில் வந்துடும். இது போக மேலே டாப்பில் இருக்கிற செட்டிங்ஸ் மெனு டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக செட்டிங்ஸை எனேபிள் பண்ண முடியும். உதாரணத்துக்கு லாங்குவேஜ் மாற்றுவதாக இருக்கட்டும், அக்கௌண்ட் செட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பிளாக் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுற ஆப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேட்டஸ் ஆப்பாக இருக்கட்டும். ஸோ முதல்ல நமக்கு தெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் தெரியும். ஸோ அந்த ஐக்கானை டேப் பண்ணுற பட்சத்தில் தானாக உங்கள் வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது மூலமாக எந்த விதமான போஸ்ட்டாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ண முடியும். ஒரு பிக்சராக இது சென்ட் ஆயிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கீழே உங்களுக்கு லிங்க்கும் இருக்கும். ஸோ அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை சேமிக்கிறதுக்கு ஆப்ஷனும் அதிலே கொடுத்துருவாங்க. இது போக ஷேர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரீபோஸ்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் வெளியே உள்ள போஸ்ட்டை பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியான ஈஸியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுசாக ஒரு போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற கம்போஸ், அதாவது பென் மாதிரியான ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கேட்டகரி மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுக்காக நான் டைப் பண்ணிட்டேன். ஒருவேளை பேக்ரவுண்டை கலராகவும் வைக்கலாம், இல்லைனா பேக்ரவுண்டில் பிக்சரும் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டை ரீசைஸும் உங்களால் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் மல்டிமீடியா ஆப்ஷன் உங்களால் ஷேர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுற போஸ்ட்டை நீங்கள் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு டேக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அஃபிஷியலான ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லைனா தனிப்பட்ட ஒரு கணக்காக இருக்கட்டும், அதை டேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே கேட்டகரியை செலக்ட் பண்ண முடியும். அதாவது எந்த விதமான கேட்டகரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் எக்கச்சக்கமான கேட்டகரி கீழே தெரியும். ஸோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி தேவையான ரிலவெண்ட் கேட்டகரியில் நீங்கள் போஸ்ட் கொடுக்கும்போது உங்கள் போஸ்ட் டாப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லைனா டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் யாராவது போஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஈஸியான ஆப்ஷன் மூலமாக உங்களால் பண்ண முடியும். இது போக இதில் இருக்கிற சர்ச் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் டேக்கை சர்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா பர்டிகுலர் யூசர்ஸ் சர்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியும். அதை குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா ஷேர் சேட் மாதிரியே எல்லா விதமான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹலோ ஆப் மூலமாக உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்புக்கு தேவையான ஸ்டேட்டஸ் அல்லது பிக்சர்ஸ் மூலமான எக்கச்சக்கமான விஷயங்களை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.